நீதி அரசராட்சி, நீதி அரசராட்சி. இராணுவ தளபதியார் கணக்கு போடுதார். இராணுவத்துக்கு கணக்கு இது. அதே இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போடுதார். பேங்கில் பூரா நகையை வச்சு அந்த பேப்பரை கொடுக்க வேண்டியது, பேப்பர் வாங்க வேண்டியது, இடத்த வச்சு பேப்பரை கொடுக்க வேண்டியது, பேப்பர் வாங்க வேண்டியது. வண்டி டூ வீலர் பொருள் எல்லா கழுதையும் வச்சு வாங்கி பூரா பாலாக்கு தான். அம்முட்டும் பாலாக்கி போகுது. பூமி அதருது. புரியுதா இல்லையாடா? பேங்க் கணக்கு இன்றைக்கி முடிஞ்சு வச்சு கிரிமினலை ஏற்றிட்டார். நீதி அரசராட்சி, நீதி அரசராட்சி. நீதி அரசர் ஐயா கையெழுத்து போட்டார். கிரிமினல் பேங்கு பூரா இப்போ ஜோலி முடிச்சு விடுவார். பேங்கு எல்லா பேங்கு, ப்ரைவேட்டு பேங்கு, கவர்மெண்ட் பேங்கு எல்லாமே தூக்கி போட்டு மிதித்து உள்ளே செயலரெல்லாம் ஏற்றி விடுவார். எப்படி பேங்கு வந்து கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு உட்காந்துருக்கான். இந்த மகளிர் குழு பூரா இந்த கொடுக்கான்ல, அது பூரா அரசியல்வாதி கொடுக்கான். ஒரு தொகுதியில் போய் 100 பேர் 200 பூரா பொம்பளைகளுக்கு பூரா மகளிர் போட்டு வசூல் பண்ணுறான். வட்டி கட்டி வாங்கடா. இவனெல்லாம் கொண்ட நரம்பு எடுத்து விடுவாங்க. வானரப்பட உள்ள வரையில் செக் பண்ணுவாங்க. மகளிர் குழு கேள்வி கேட்பான். மகளிர் பொம்பளை எத்தனை பொம்பளை பணம் வாங்கினா, யார்கிட்ட வாங்கினா, அவனை பிடிக்கல, அவனை அரசியல்வாதி பூரா கொடுத்து வாங்குவான். இதுதான் பெரிய கூத்து. பலாயிரம் கோடி உள்ளவன் கொடுத்து வாங்குவான். இந்த பேப்பர் சீட்டு கட்டு விளையாட்டு பேப்பர் அதுதான் பிடிக்காது. பேங்கில் எப்படி வட்டி கடை வர கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி வெளியில் மகளிர் குழு, செடி குழு, புளுத்தி குழுவும் கொடுத்து வாங்கி பாழாக்கு தான். பூமியை உழைப்பு இல்லாமல் பாழாக்கி வச்சுருக்கான் மக்களை. விரிதா பேப்பரை விட்டு பாழாக்கு தான். அப்போ கொடுக்குற கொடுப்பு பேங்கில் கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் கிரிமினல் கேஸு. கிரிமினலாக எழுதிட்டார் நீதி அரசராக. முக்கால் சத்தியம்.